நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் எவ்வாறு பிறக்குகிறோமோ அதே போன்றுதான் நாங்கள் மரணிக்கப் போகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திலே பிறந்தோம், ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தை விட்டு மறையப் போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மூன்று அம்சங்களின் மூலமாக உட்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற போது அந்த 3 விடயங்களையும் நாங்கள் சரிவர பின்பற்றி வாழ்வோமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், கபருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு தருவான் என்கிற அந்த உன்னதமான செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அந்த 3 விடயங்கள் என்ன? அந்த 3 விடயங்களையும் இந்த உலகத்தில் நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிரந்தரமான தர்மம் இருக்குகிறதே, இந்த உலகத்தை விட்டு பிரிவோமாக இருந்தால் அது எங்களுடைய கபருக்கு வந்து சேரும் என்கிற அந்த உன்னதமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது அந்த தூதருடைய சுன்னாவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த தர்மங்கள் இருக்குகிறதே, இந்த தர்மத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் மரணித்தாலும் அந்த தர்மத்தின் மூலம் நாங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்யக்கூடிய தர்மம் நிரந்தரமான தர்மமாக இருக்க வேண்டும். அந்த தர்மம் இருக்குகிறது எங்களுடைய கபரை எங்களுடைய நன்மைகளால் நிரப்புகிறது. நாளைக்கு மறுமை நாளில் எங்களுக்கு சுவர்க்கம் விட்டு செல்வதற்கும் அந்த தர்மம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் பிரயோசனமான கல்வி இருக்குகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற போது இந்த உலக கல்வி அல்ல, இந்த உலக கல்வி அல்ல, നിങ്ങൾക്ക് இந்த உலகத்திலும் பிரயோசனமாக இருக்க வேண்டும். நாளைக்கு மறுமை நாளில் எங்களுக்கு சுவர்க்கம் விட்டு செல்லக்கூடிய கல்வி இந்த மார்க்க கல்வி இருக்குகிறது. இந்த மார்க்க கல்வியை தானும் கற்று அதை பிறருக்கு யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ, அதை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அத்துணை பேரும் நடைமுறைப்படுத்தும் காலமெல்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அந்த நன்மைகள் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்கிற அந்த செய்தியை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் நாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குகிறதே, சாலிகான குழந்தைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் பெற்றெடுப்போமாக இருந்தால் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய நன்மைகள் எங்களுக்கு நாங்கள் மரணித்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அந்த நன்மைகள் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் இந்த 3 விடயங்களையும் நாங்கள் செய்வோமாக இருந்தால், இந்த 3 விடயங்களும் செய்தால் போதும் சகோதரர்களை, எங்களுடைய கபருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான் என்கிற அந்த உன்னதமான செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அந்த 3 விடயங்களையும் கடைபிடிக்கக்கூடிய உறவுகளாக வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.